இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை உறுதியாய் இருக்க கடவோம். எபிரேயர் 10:23 சொல்லுது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அதாவது இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டுமா. நாங்கள் தேவனிடத்தில் ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறோமாக இருந்தால் அதில் எந்த ஒரு அவிசுவாசமும் இருக்கக்கூடாது. பரிபூரணமாக அதை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையை நாங்கள் எப்படி வெளிப்படுத்த வேண்டுமென்றால் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டுமா. ஒரு சில நேரங்களில் நாங்கள் அறிக்கையிடுகிறதுல பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அது நடக்காமல் விட்டால் என்ன செய்வது, மற்றவர்கள் முன்பாக அறிக்கையிட்டு அவர்கள் முன்னால் நான் தலைகுனிந்து போடுவேனே என்று சொல்லி அறிக்கையிட பயப்படுகிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் அறிக்கையிடுவோம். அந்த அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாகவும் நிற்போம். அப்படி நம்முடைய நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக நிற்க வேண்டும். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நாங்கள் விசுவாசித்து நம்பி தேவனுடைய வாக்குத்தத்தத்தையோ எங்களுடைய ஜெபங்களையோ அறிக்கையிடுகிறோமாக இருந்தால் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். உண்மையில் நாங்கள் அறிக்கையிடுகிறதை தேவன் கவனிக்கிறார். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ள தேவன் நாங்கள் அறிக்கையிடும் பொழுது அதிலிருந்து தலைகுனிய அவர் விடமாட்டார். நாங்கள் அறிக்கையிட்டு அதை சுதந்திரித்து கொள்ளும்போது அநேகருக்கு சாட்சியாகவும் அமையும். ஆகையால் எங்களுடைய நம்பிக்கையை உண்மையுள்ள தேவனை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். Have a full day.